ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம குப்பையில் தூக்கி போகிற பிளாஸ்டிக் கவரை வச்சு தாங்க ஒரு அழகான ஃப்ளவர் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேரி பேக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதை கைப்பிடி பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே மாதிரி அடிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு 2 பக்கமும் தேய்ச்சி எடுத்துக்கணும் சுருக்கம் இல்லாமல். அதை 2 மடக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ண பகுதியை இப்போ 2 மடக்கி அதையும் தேய்ச்சி எடுத்து 2 கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு இது ரெண்டு இது பீஸ் கிடச்சிச்சு. இப்போ இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் 2 மடக்கி இது மாதிரி தேய்ச்சி எடுத்து மடக்கி 2 அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 4 பீஸையும் நுனியில் ஒரு பகுதியில் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு ரிப்பன் சைஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அதை 4ஐயும் சரிசமமாக வச்சு கோர்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை 1 பை 1 நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 பை 1 மடக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வயசில் இது மாதிரி மடக்கியிருப்போம். விசிறி எல்லாம் செஞ்சு இது மாதிரி செஞ்சு விளையாண்டுருப்போம். அது மாதிரி தாங்க இது. அது மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மாதிரி மடக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு விசிறி சேஃப் கிடைக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை நடு பகுதியில் கம்பி இல்லைன்னா நூல் வச்சு நல்லா டைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட நான் கம்பி வச்சு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ விசிறி மாதிரி கிடைக்குதா பாருங்களே, ஒரு அழகான மயில் தொகை கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பீஸ்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து விடுங்க. மெதுவாக எடுத்து விட்டால் தான் நம்மளுக்கு ஒரு அழகான பூ ஷேப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து விட்டிங்கன்னா ஃபைனலி ஒரு பூ ஷேப் கிடச்சிரும். கடைசி பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வில்லேஜில் இருக்கனால கிளி சத்தம் குருவி சத்தம்லாம் பயங்கரமாக இருக்குது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாருங்கள், ஃபைனல் பூ ஷேப் கிடச்சிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த மாதிரி செஞ்சாச்சு. இப்போ நீளமாக இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீளமாக இருந்தால் அசிங்கமாக தெரியும், அங்கங்கே பிசுறான்னு. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், பார்க்கவே ஒரு பூ ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி பூ நம்மளே பூ செஞ்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு. பாய்.